திருவண்ணாமலை மகாதீபம் எனும் சற்று நேரத்தில் மலை உச்சியின் மீது ஏற்றப்பட இருக்கிறது. 2600 அடி கொண்ட மலை மீது பக்தர்கள் எப்போது இந்த மகாதீபம் ஏற்றப்படும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான அந்த திரி தயாரிக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. சரியாக 5:55 மணிக்கு மலை உச்சி மீது மகாதீபம் ஏற்றப்படும். அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது திருக்கோவிலில் நடைபெறும். முன்னதாக பஞ்சமூர்த்திகளுடைய அந்த உற்சவம், பரிபாலனை இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். தொடர்ந்து திருவண்ணாமலையினுடைய சிறப்புகள் என்ன? நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலம். வீட்டில் இருந்தபடியே வழிபட்டால் கூட சிவன் அருள் கிடைக்கும். சிவனை நினைத்தால் போதும், சிவனுடைய நாமத்தை சொன்னால் போதும் என்றெல்லாம் பக்தர்களால் பரவசத்தோடு சொல்லப்படக்கூடிய திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாகவும் தமிழர்களின் பாரம்பரியத்தோடு ஒன்றிணைந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. நேரலையில் நம்மோடு விருந்தினர்கள் இணைந்து திருவண்ணாமலை குறித்த பல்வேறு தரவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் திரு வீரமணி கண்ணன் அவர்களிடமிருந்து தொடங்குறதுக்கு முன்பாக திரு சுபாஷ் வீரமணி அவர்கள்ட்ட பேசலாம். சரி, இப்போ இந்த கோவிலுடைய சிறப்புகளை இப்போ சிந்துஜா குறிப்பிட்ட மாதிரி ஏரியல் வியூவில் பார்க்கும்போது நமக்கே ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தெரிகிறது. 8 வாயில்கள் இருக்கக்கூடிய அந்த கோவில்களில் இந்த அஷ்டலிங்க பரிபாலனம் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. இப்போ அந்த விஷயம் சார்ந்து நம்ம அதை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாமா, சகோதரி கூறிய போது மிகவும் பிரம்மாண்டமான ஆலயம் இது. 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 306 மண்டபங்களை கொண்ட ஒரு ஆலயம். இது போன்ற ஒரு ஆலயம் இந்தியாவில் எங்கும் இல்லை என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஆலயத்தில் பல சிறப்பான நிகழ்வுகள் உள்ளன. அதிலே மலையே சிவனாக உள்ள இந்த திருத்தலத்தில் அந்த மலையை கிரிவலமாக பக்தர்கள் வந்து பாவங்களை போக்கிக் கொள்வார்கள். பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தால் பாவங்கள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அந்த வகையிலே கிரிவலம் செல்லும்போது அருணை கணபதியை வேண்டி கம்பத்தடியில் வீட்டிற்கும் கந்தப்பெருமானை வணங்கி 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த கிரிவலத்தை அவர்கள் வலம் வருவார்கள். அந்த வகையிலே அஷ்டலிங்கத்தை அவர்கள் வலம் வருவார்கள். அதிலே முதலாம் லிங்கம் இந்திரலிங்கம். இந்திரலிங்கத்தை தரிசனம் செய்ய நீங்கா புகழ், நீண்ட ஆயுள் நமக்கு இறைவன் அருள்வார். அதன் பின்னர் அக்னிலிங்கம். அக்னிலிங்கத்தை நாம் தரிசித்தால் நோயினை தீர்க்கும் ஆற்றலையும் பயந்தனை போக்கும் ஒரு ஆற்றலையும் நாம் பெறலாம். அதற்கு பிறகு யமலிங்கம். யமலிங்கம் யமபயம் நீக்கும் நீளாயுளை நமக்கு தரும். அதற்கு பின்பாக நிருதிலிங்கம். ஆரோக்கியம், உடல்நலம் மட்டுமல்லாது சிறந்த மக்கள் பேரை நமக்கு சந்ததிகளை அருளும் ஒரு அருமையான லிங்கம். அந்த லிங்கத்தை தரிசனம் செய்த பின்னர் வருணலிங்கத்தை பக்தர்கள் வலம் வருவார்கள். அந்த வருணலிங்கம் நமது மழை போல நமக்கு அருளை வாரித் தருவார். நீர் சம்பந்தமான, உடலில் நீர் சம்பந்தமான நோய்களை நீக்கும் ஆற்றல் வருணலிங்கத்துக்கு உண்டு. அதே போன்று வாயுலிங்கம். வாயுலிங்கம் இதயம், வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களையும் மூச்சு குழாயில் ஏற்படும் அந்த காற்று சம்பந்தப்பட்ட நோய்களையும் தீர்க்கும் ஆற்றல் பெற்றது. அதே போன்று அடுத்தபடியாக குபேரலிங்கம். குபேரலிங்கம் நமக்கே தெரியும், நிதிநிலையை மேம்படுத்தி நமது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்மை சீரும் சிறப்புமாக செல்வச் செழிப்பில் ஆக்கும் லிங்கம். அடுத்ததாக நிறைவாக ஈசான லிங்கம். இறைவனே ஈசான லிங்கமாக காட்சி தருகிறார். மன அமைதியையும் மன நிம்மதியையும் தரும் ஈசான லிங்கம். இந்த அஷ்டலிங்கத்தையும் சிவபக்தர்கள் வேண்டி மனமுருகி பாடி அதன் பின்னர் சுயம்பூர்வாக அருணாச்சலேஸ்வரரை வணங்கி தங்களுடைய கிரிவலத்தை நிறைவு செய்வார்கள். இதன் மூலம் அவர்கள் நீங்கா புகழையும் நல்ல வளங்களையும் நோய் நலம் இல்லாத ஒரு நல்ல வாழ்வையும் பெறுவார்கள் என்பது ஒரு வரலாறு. இந்த அஷ்டலிங்கத்தையும் பாடி மனமுருகி அப்படிங்கும்போது பாடல்கள் இல்லாமல் அது இருக்காது. இப்போ நீங்கள் நிறைய கம்போசிஷன் பண்ணியிருந்தாலுமே சார், உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமாக இப்போ திருவண்ணாமலைன்னு சொல்லும் பொழுது நெருக்கமான ஒரு பாடல் அப்படின்னா எதை குறிப்பிடுது? நெருக்கமே கிடையாது. சிவபக்தர்களின் தேசிய கீதமாக இது மாறி இருக்கு, அறிவிக்கப்பட்டாச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி கிரிவலம் போகிற ஒவ்வொருத்தரும் சரி, திருவண்ணாமலை நினைச்சாலே சரி, எல்லா சிவன் பக்தி பாடல் நிகழ்ச்சியிலையும் பார்த்திங்கன்னா இந்த சிவன் பாடல்னா இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி நமது பத்மவிபூஷன் டாக்டர் எஸ்பிபி அவர்கள் பாடின திருவண்ணாமலை பாட்டு தான். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய
சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் உடுத்திய புனித கடலே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. புனலே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. வேதம் நம சிவாயம், நாதம் நம சிவாயம், பூதம் நம சிவாயம், போதம் நம சிவாயம். நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சன்னதி கொண்டாய் போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அருளே நம சிவாயம், அழகே நம சிவாயம், இருளே நம சிவாயம், இனிமை நம சிவாயம். சிவாய நமஹ ஓம் சிவாய நமஹ. சென்னாருடைய எங்கள் சிவனே போற்றி. அருணை என்பதும் கருணை என்பதும் ஒன்றுதானே மனமே. ஆடல் செய்வதும் யோகம் செய்வதும் அருணாச்சலந்தானே. சிவாய நமஹ ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ ஓம் சிவாய நமஹ. தீபம் தீபம் இது கார்த்திகை தீபம், என் அண்ணாமலையா காணும் ஆனந்த தீபம். சிவாய நமஹ ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ ஓம் சிவாய நமஹ. அஷ்டலிங்கனே ஆதிலிங்கனே அண்ணாமலையானே. அடிமுடி காணா அழகிய தெய்வம் அருணாச்சல சிவனே. வேதம் நம சிவாயம், நாதம் நம சிவாயம், கீதம் நம சிவாயம், போதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. சிவ சிவ ஓம் நம சிவாய. ஹர ஹர ஓம் நம சிவாய. அண்ணாமலையானுக்கு ரோகரா. அதாவது இப்போ இந்த பாடல் பாடும்போது லிட்ரலா ஹம் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கனெக்டடான ஒரு சாங்கா வந்து மாறி இருக்குல்ல. அது வந்து அவருக்கு இறைவன் வந்து அண்ணாமலையார் வந்து தனக்காக எஸ்பிபியை வந்து அவர் அரவணைச்சுன்னு அவர் தனக்காக உருவாக்கின பாடல். ஏன்னா எவ்வளோ கிரிவலம் போகிற பக்தர்கள் வந்து இந்த பாட்டை கேட்டுனே போவாங்க. ஏன்னா இந்த பாட்டு 20 நிமிஷம் போகும். 14 கிலோமீட்டர் நடக்கும்பொழுது உங்களுக்கு அது சோர்வே தெரியாதுங்க. அதுதாங்க ஒரு சிவபெருமானுடைய ஒரு திருவிளையாடல். சகோதரி சொன்ன மாதிரி இந்த கார்த்திகை தீபம் வந்து பஞ்சபூதத்தில் ஒரு முக்கியமான ஸ்தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய ஜோதி பிழம்பாக எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில். ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து கர்ம வினை என்பது நம்ம முன்ஜென்மத்தில் வாங்கி வந்தது. அதை நம்ம வந்து கர்ம வினை இல்லாமல் நம்ம தப்பிக்கவே முடியாது யாராக இருந்தாலும். ஆனால் த ஃபோர்ஸ் ஆஃப் த இம்பேக்ட், நீங்கள் வந்து என்னை வேகமாக அறையிறதுக்கும் இப்படி அடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லை. அதுதான் நமது இறைவன் வந்து ஏன் நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஐக்கியமாறோம்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் த கர்மா, அந்த இம்பேக்டை வந்து அவர் கம்மி பண்ணி கூடுமான வரைக்கும் நம்மளை வந்து ஒரு பிரேவ்னஸ், அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை வந்து நமக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுப்பார் கடவுள், மனோதைரியத்தை. அதுதான் எனக்கு முக்கியம் லைஃப்பில். அதுதான் திருவண்ணாமலையோட ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம். அந்த யம பயம் போக்கி பயத்தை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில்
பயான் முச்சதே பீதஸ்து முச்சோதோபன் ஆபதா. அது எங்கே கனெக்டிவிட்டி பாருங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமமும் சரி, சகோதரி சொன்னாங்கல்ல எவ்வளோ வெள்ளைக்காரங்க இன்றைக்கி வந்து கடல் தாண்டி வந்து உலகம் முழுக்க நீங்கள் இப்போ காமிச்சிங்க. இப்போது நம்ம நேரலையில் ஆஸ்திரியாவில் வியன்னாவில் விவேகானந்த ஆசிரமத்தில் அருணாச்சல சஹஸ்ரநாமத்தையும் லலிதா சஹஸ்ரநாமத்தையும் 24 மணி நேரம் வந்து அவங்க ஹோமம் வளர்த்தி அவங்க யாகம் பண்ணுறாங்க. யார்? வெளிநாட்டில் இருக்கிறவங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு முக்தி வாய்ந்த திருத்தலம். உலகத்தில் எந்த மூலையிலிருந்து நினைத்தாலே முக்தி தரும் அந்த திருவண்ணாமலை. அதுதான் இதனுடைய பெரிய சிறப்பு. நியூஸ் 18 வாயிலாக இன்றைக்கி பாருங்கள், திருவண்ணாமலை போக முடியாது எவ்வளோ பேர் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய கண்கொள்ளா காட்சி. நீங்கள் இப்படி நேராக கூட இப்படி பார்க்க முடியாதுங்க. டிவியில் தான் இப்படி பார்க்க முடியும் அழகாக. நம்ம அதுலேயும் வரக்கூடியவங்க நேரில் பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பொறுத்து தான் அவங்களால வர முடியும்னு சொல்லப்படுது. அதை பற்றி நம்ம பேசலாம்.